ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூரு வம்சம் என்னும் 20ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இந்த அத்தியாயம் பூரு மற்றும் அவரது வம்சத்தவரான துஷ்மந்தர் ஆகியோரின் வரலாறுகளை விவரித்து கூறுகிறது. பூருவின் மகன் ஜனமேஜயன், அவரது மகன் பிரசின்வான், பிரசின்வரின் வழி ஒருவர் பின் ஒருவராக வந்த மகன்களும் பேரன்களும் பின்வருமாறு: பிரவீரன், மனுஷ்யு, சாருபதன், சுத்யு, பஹூகவன், சம்யாதி, அகம்யாதி மற்றும் ரௌத்ராஸ்வன். ரௌத்ராஸ்வருக்கு 10 மகன்கள்: ரிதேயு, சுக்ஷேயு, ஸ்தண்டிலேயு, கிருதேயுகன், ஜலேயு, சன்னதேயு, தர்மேயு, சத்யேயு, விரதேயு மற்றும் வனேயு. ரிதேயரின் மகன் ரந்தினாவார். அவருக்கு சுமதி, துருவன் மற்றும் அப்ரதிரதன் என்ற 3 மகன்கள் இருந்தார்கள். அப்ரதிரதனின் மகன் கன்வர், கன்வரின் மகன் மேதாதிதி. பிரஸ்கன்னன் முதலான மேதாதிதியின் எல்லா மகன்களும் பிராமணர்கள் ஆவார்கள். ரந்தினாவரின் மகனான சுமதிக்கு ரேபி என்றொரு மகன் இருந்தார். அவரது மகன் துஷ்ருந்தன். ஒரு சமயம் துஷ்மந்தர் காட்டில் வேட்டையாடிக் கொண்டு இருக்கும்போது கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார். துஷ்யந்தர் காட்டில் வேட்டையாடிக் கொண்டு இருக்கும்போது கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு மிகவும் அழகான ஒரு பெண்ணைக் கண்டு அவளால் கவரப்பட்டாள். அவள் விஸ்வாமித்திரரின் மகளான சகுந்தலை ஆவாள். அவளது தாய் மேனகை அவளை காட்டிலேயே விட்டு சென்றதைத் தொடர்ந்து கண்வமுனி அவரை கண்டெடுத்தார். பிறகு அவளை அவர் தமது ஆசிரமத்துக்கு அழைத்து வந்து வளர்த்து வந்தார். சகுந்தலை துஷ்யந்த மகாராஜனால் கந்தர்வ விதிப்படி திருமணம் செய்து கொள்ளப்பட்டாள். சகுந்தலை கர்ப்பவதியான போது துஷ்யந்தர் அவளை கண்வ முனிவரின் ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு தன் ராஜ்யத்திற்கு திரும்பினார். உரிய காலத்தில் சகுந்தலை ஒரு வைஷ்ணவ மகனை ஈன்றெடுத்தாள். ஆனால் தன் தலைநகருக்கு திரும்பிய துஷ்யந்தர் நிகழ்ந்ததை மறந்தார். எனவே சகுந்தலை தன் பச்சிளங்குழந்தையுடன் அவரை அணுகிய போது அவர்களை தன் மனைவியாகவும் மகனாகவும் ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்துவிட்டார். ஆனால் பிறகு ஒரு மாயமான சகுனத்திற்கு பின்னர் அரசன் அவர்களை ஏற்றுக்கொண்டார். துஷ்யந்த மகாராஜனின் மரணத்திற்கு பின்னர் சகுந்தலையின் மகனான பரதன் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். அவர் பல சிறந்த யாகங்களை செய்து பிராமணர்களுக்கு ஏராளமான செல்வத்தை தானம் செய்தார். இந்த அத்தியாயம் பரத மகாராஜா எப்படி பரத்வாஜரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் என்ற வர்ணனையுடனும் பரத்வாஜரின் பிறப்பை பற்றிய வர்ணனையுடனும் முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் 20ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.